இந்த உயிரினங்களினுடைய வகைப்பாடு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு ஹையரார்கியில எவல்யூஷன் பேசிஸ்ல பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எது வந்து செகண்ட் வந்துச்சு, எது அடுத்தடுத்த நிலைகள்ல வந்துச்சு அப்படிங்கிறத வச்சு ஒரு ஹையரார்கி கீழ் நிலையில இருந்து அப்புறம் அமீபா டு பெரிய சைஸ் ப்ளூ வேல் வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து பிரிச்சு வைக்க வேண்டியது வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் வந்து இந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது. இது வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கரோலஸ் லின்னேஸ் அவரை சொல்றோம். அவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த இருசோர் பெயரிடும் முறை, பேரினம் சிற்றினம் வச்சு இருசோர் பெயரிடும் முறைய வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறது யாருன்னா கரோலஸ் லின்னேஸ். அதுக்கும் முன்னாடி ஒருத்தர் 1600s சொன்னாருன்னு சொன்னேன். அந்த பேரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. யாரோட மைக்கோ அன்மியூட் ஆயிருச்சு, மியூட் பண்ணி. என்னுடைய மைக் தான். உங்களுக்கு வந்து பக்கத்துல வேற டிவைஸ் வச்சிருக்கீங்களா? இல்லையே சார், எனக்கு மொபைல் தான் இருக்கு, இது கனெக்ட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஏதோ எக்கோ ஆகுது. மொபைல்ல நீங்க லாகின் பண்ணல? இல்ல நான் லேப்டாப்ல பண்ணிருக்கேன். ஓகே ஏதோ எக்கோ ஆகுது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து கரோலஸ் லினேஸ் தான் சொன்னாரு. 1600 ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னேன் 8th புக் நடத்தும் போது. அவர் பேர் என்னன்னு இப்ப ஞாபகம் இல்லை, நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கங்க. இவர் தான் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் 1750s என்ன பண்றாரு, இவர் தான் இந்த டாக்ஸானமி பத்தி நிறைய ஒரு புக் எழுதியிருக்காரு, பிளான்டாரம்னு சொல்லிட்டு. அதனால அவர் புக்ல நிறைய பேரினங்கள் சிற்றினங்கள் பத்தி சொல்லியிருக்காரு. விலங்குகளினுடைய ஒற்றுமை வேற்றுமை புறாமைப்பு இனப்பெருக்கம் அதனோட ஸ்ட்ரக்சர் கருநிலை இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா விலங்குகளை வந்து வகைப்படுத்துறாங்க. அத வந்து ஒரு குரூப்பா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 5 உலக வகைப்பாடு யார் சொன்னா நமக்கு தெரியும். ஆர்எச் விட்டேக்கர் வந்து 5 உலக வகைப்பாடு சொல்றாரு. முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டேனா தாவரங்கள், அனிமாலியானா விலங்குகள். இதை எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குன்னா செல் அமைப்பு, அதோட சாப்பாட்டு முறை, உணவூட்ட முறை, உடற்கட்டமைப்பு, சீலோமா அதாவது உடற்குழி இருக்கா இல்லையா அந்த மாதிரி. அடுத்தது இனப்பெருக்க பண்புகள். இத அடிப்படையில வந்து விலங்கினங்களை வந்து ஹையரார்கி படி வந்து பிரிச்சிருக்காங்க. சிற்றினம் அப்படிங்கிறது வந்து கடைசி ஒரு பெக்யூலியரான கடைசி லெவல் ஆஃப் ஹையரார்கி தான் என்னன்னா சிற்றினம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப பார்த்தோம்னா புலியும் பூனையும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனா சைஸ், அதோட உணவூட்ட முறை இது எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஆனா பார்த்தோம்னா புலியும் இதுவும் ஒரே குடும்பத்துல வரும். ஆனா இதுக்கு சிற்றினம் வேற, அதுக்கு சிற்றினம் வேற. அப்ப வந்து கடைசியா ஒரு விலங்கினத்தோட இப்ப நமக்கு பேர் சொல்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட விலங்குக்கு வந்து அதான் பேரு, வேற ஐடென்டிபிகேஷனே கிடையாது. லாஸ்ட் காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம்ல, அத மாதிரி பார்த்தோம்னா இது ஒரு ப்ராப்பர் நவுன் மாதிரி ஒரு பர்டிகுலர் விலங்கினத்திற்கான பேரா வந்து இந்த சிற்றினத்தை நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இந்திய கிளிக்கு பிஸ்டாக்குலா யுபேட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய கிளி வந்து யுபேட்ரான்னு சிற்றினம், பச்சை கிளிக்கு வந்து கெரமேரின்றது சிற்றினம். ஆனா ரெண்டுமே வந்து சிட்டாக்குலான்னு சொல்லக்கூடிய அந்த கிளி வகைகள்ல தான் வரும். ஆனா வந்து இது வேற வகையான சிற்றினம், இது வேற வகையான சிற்றினம். அப்ப சிற்றினம்ன்றது ஹையரார்கியோட இந்த வெரி ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த ஹையரார்கி பார்த்தோம்னா அது சிற்றினம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பேரினம். இது வந்து இப்ப ஒரு சிற்றினம்னா அது அந்த சிற்றினம் மட்டும்தான். பேரினம்ன்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் உள்ளடக்குனதா இருக்கலாம். எப்படி இருக்கும்னா அதுக்கான சில பொதுவான பண்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே பேரினத்துக்குள்ளார கொண்டுட்டு வரும்.
அடுத்த இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கேனிஸ் பாலிபிஸ், இந்தியாவோட நரி, குள்ள நரின்னு சொல்லக்கூடிய கேனிஸ் ஆர்எஸ் அப்படின்னு 2 வகை. இது 2மே வந்து கேனிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரே வகையான ஒரே பேரினத்துக்கு கீழே வருது. பட் சிற்றினம்ன்றது வேற. அடுத்தது குடும்பம். குடும்பம்ன்றது நிறைய ஜெனிரானா பேரினம். நிறைய பேரினங்களை உள்ளடக்குனதுதான் என்ன அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சிறுத்தை, புலி, பூனை இது எல்லாமே வந்து ஒரே குடும்பத்துக்கு கீழே வரும். ஏன்னா இதுக்கு நிறைய பொது பண்புகள் இருக்கு. அதோட கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே பொது பண்புகள் நிறைய இருக்கு. அதோட உடலமைப்பு கூட வந்து சைஸ் தான் புலி பெருசா இருக்குமே தவிர, பூனையும் புலியும் கிட்டத்தட்ட வந்து அந்த இது ஷேப் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதோட மினியேச்சர் மாதிரி தான் ஆக்சுவலா பூனை இருக்கும். அதனால வந்து இத ஒரே குடும்பத்துக்கு கீழே வைக்கிறாங்க. ஃபெலிடா அப்படின்னு குடும்பத்துக்கு வந்து ஃபெலிடான்னு பேர். அடுத்து வரிசை. இந்த வரிசை அப்படிங்கிறது ஒன்றோட ஒன்று தொடர்புடைய வகுப்புகள், கிளாஸஸ் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா அதுதான் என்னன்னா வகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப குரங்குலயே நிறைய என் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. அது எல்லாமே என்னன்னா குரங்குக்குள்ள ஒரே வரிசைக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வகுப்பு. வகுப்பு அப்படிங்கிறது வந்து மேம் ஒரு நிமிஷம். உங்க வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கு. சில பேர் வந்து வாய்ஸ் இல்லை அப்படின்னு மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நெட்வொர்க்கை செக் பண்ணட்டும். மேம் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க. சரி சார், ஓகேவா? ஓகே மேம், ஓகே மேம். ஓகே, ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பாருங்க, எல்லாருக்குமே கொஞ்சம் விசிபிளா இருக்கும். அடுத்தது வகுப்பு. வகுப்பு அப்படிங்கிறது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு இன்டர்லிங்கா இருக்கக்கூடிய நிறைய வரிசைகள் ஒண்ணு சேர்ந்ததுதான் என்னன்னா வகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முயல், எலி, வௌவால், திமிங்கிலம், மனித குரங்கு இது எல்லாமே என்னன்னா ஒரே வரிசையை சேர்ந்தது. என்னன்னா பால். இதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா பால் சுரப்பி இருக்கு. பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையை சேர்ந்தது. இதுல என்ன பொது பண்புனா எல்லாமே குட்டியிட்டு பாலூட்டக்கூடிய, குட்டியிடுதோ இல்லையோ சில விலங்கினங்கள் முட்டையிட்டு கூட பாலூட்டக்கூடிய பண்புடையது, பிளாட்டிபஸ் சொல்லக்கூடியது. ஆனா வந்து பால் சுரப்பிகள் இதுக்கு எல்லாருக்குமே அதான் மேமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மேமல்ஸ் சொல்லக்கூடிய ஒரே வரிசைக்கு கீழே வரக்கூடியது. இதுல பொதுவான பண்புன்னு பாத்தீங்கன்னா பால் சுரப்பு. அதுக்கு அடுத்தது தொகுதி. தொகுதி அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா இருந்ததுன்னா அது ஒரு தொகுதிக்கு கீழே வரும். ஏதோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பேசிஸ்ல இது இந்த தொகுதி, இது இந்த வகுப்பு, இந்த வரிசை அப்படின்னு சொல்லி அப்ப ஒரே மாதிரி பண்புகள் உடையதா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு கீழேயோ ஒரு குறிப்பிட்ட வரிசைக்கு கீழேயோ வகுப்புக்கு கீழேயோ வரும். அடுத்தது பாலூட்டி, பறவை, ஊர்வன, தவளை, இது எல்லாமே என்ன அப்படின்னா முதுகு நாள் உள்ளவை அப்படிங்கிறது. அதாவது இது வந்து பேரினத்துக்கும் முன்னாடி வந்துடும். உலகத்துக்கும் கீழே வந்துடும். இந்த தொகுதி அப்படிங்கிறது பைலம்ன்றது உலகத்துக்கும் கீழே வந்துடும். உலகம்ன்றது இப்ப தாவர உலகம், விலங்கு உலகம்னு பிரிப்போம். இப்ப விலங்கு உலகத்தை மேஜரா எப்படி பிரிப்போம்? கார்டேட்டா, வெர்டிபிரேட், இன்வெர்டிபிரேட்னு படிப்போம். இன்வெர்டிபிரேட் தான். வெர்டிபிரேட்டை வந்து கார்டேட்டா, இந்த முதுகு முன்னாணிகள் அப்படின்லாம் இன்னும் சப்பைலட்ஸ் எல்லாம். அப்ப உலகத்துக்கு கீழே அதாவது அது தாவரமா விலங்கா தற்சார் கூட்ட முறையுடையதா பிறசார் கூட்ட முறையுடையதான்றது உலகத்தை வச்சு பிரிக்கிறோம். அதுக்கு கீழே வந்து அதன் முதுகு தண்டுவடத்தின் அடிப்படையில அதுக்கு தண்டுவடமும் ஒண்ணு இருக்கா இல்லையான்றத பேஸ் பண்ணிதான் இந்த பைலம் அப்படின்றது வச்சிருக்காங்க. அதுதான் வெர்டிபிரேட், இன்வெர்டிபிரேட்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அடுத்தது உலகம். உலகம்ன்றது ரொம்ப பெரிய பிரிவு. இது வந்து தானாவே உணவு தயாரிச்சுக்கிட்டு அப்படின்னா அது தாவர உலகம், இல்லைன்னா அது விலங்கு உலகம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வகைப்பாடு. எதை வச்சு எல்லாம் வகைப்பாடு அமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் அதனுடைய கட்டமைப்பு நிலை, அது ஒரு செல்ல இருக்கா, 2 செல் இருக்கா, இல்ல நிறைய செல் இருக்கா, அதுல உறுப்பு மண்டலம் இருக்கா, உறுப்புகள் இருக்கா, இல்ல வெறும் செல்லு தான் எல்லா வேலையும் பார்க்குதா அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பு நிலை. அதுதான் என்ன அப்படின்னா அதை வச்சு பிரிக்கிறாங்க. அதான் அடுத்தது சீரமைப்பு. சீரமைப்பு அப்படின்றது வந்து சிமெட்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இப்போ ஒரு 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 பொருளை ரெண்டா கட் பண்ணும், நடுவுல கட் பண்ணும் போது அது 2 சம பாகங்களாக பிரிச்சுச்சுதான். அது வந்து பேரு வந்து இரு இரு இருசம சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சமச்சீர் அந்த இது சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி சிமெட்ரிய தான் என்ன சொல்றாங்கன்னா சீரமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கருமூல அடுக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து கரு ஜைகோட் ஃபார்ம் ஆன பிறகு அது வந்து பிரியும் லேயர்ஸா. அது எத்தனை லேயர்ஸ் அது பிரியுது. அடுத்தது உடற்குறி. இத வச்சு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வகைப்படுத்துறாங்க. கட்டமைப்பு நிலை அப்படின்னா இதுல வந்து ஒரு செல்லா பல செல்லா, அடுத்து வந்து திசுவா, திசுக்கள் சேர்ந்ததா. இப்ப கோரிஃபரான்னு ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இதுல வந்து சில இதுல வந்து வெறும் திசுக்கள் தான் இருக்கும். அதுல வந்து அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிருக்கும். அப்ப அது எந்த நிலையிலான ஒரு உயிரினம் அப்படிங்கறத வச்சு அதை பிரிக்கிறதா இந்த கட்டமைப்பு நிலை. அடுத்தது சமச்சீர், அதாவது சீரமைப்பு அப்படின்னு சொன்னாலும் அதுதான். சமச்சீரா, இருபக்க சமச்சீரா, இல்ல சமச்சீர் அற்றதா அப்படிங்கிறது வந்து அதோட உடல் உறுப்புகள் வந்து இப்ப இந்த ஹைட்ரா இது வந்து ஒரு பிளான்ட், இது வந்து ஒரு விலங்கு. இந்த விலங்கை வந்து நீங்க எப்படி வெட்டினீங்கன்னாலும் இது அதாவது அது ஆரத்தின் ஊடாக எப்படி நீங்க அதை கட் பண்ணாலும் சம பாகங்களா தெரியும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா சமச்சீர். இருபக்க சமச்சீர். இப்போ ஒரு ஆமைய வந்து ரெண்டா கட் பண்ணா அதனுடைய பாகங்கள் 2 சம பாகங்களாக இருக்கும். இது பேர் தான் என்னன்னா இருபக்க சமச்சீர், அதாவது சமமா பிரிகிறது. ஏதாவது இந்த பொதுப்பண்பு எப்படி விலங்குகளை வகைப்படுத்துறது. இப்போ மொத்தமா 9 தொகுதிகள் பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்லையா. துளையுடலிகள், குழியுடலிகள், தட்டை புழுக்கள், உருளை புழுக்கள். இதுல வந்து செல் அளவிலானது அப்படின்னா அது வந்து துளையுடலிகள் தான். மத்த எல்லாமே என்ன அப்படின்னா அடுத்தது அந்த உறுப்பு மண்டலங்கள் அளவிலானதுக்கு திசு உறுப்பு மண்டலங்கள் அளவில் வந்து அடுத்தது வந்து இதுலயே சமச்சீர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழியுடலிகள் ஹைட்ரான்னு சொன்ன இல்லையா, இது வந்து இந்த தொகுதி தான். அதுல வந்து சமச்சீர் இருக்கு. அடுத்து இருபக்க சமச்சீர் உடையதுல வந்து எதெல்லாம் இருக்குன்னா தட்டை குழுக்கள்ல இருந்து இங்க முதுகு நாள் உள்ளவை வரைக்கும் எல்லாமே என்ன அப்படின்னா இருபக்க சமச்சீர். ஒரு விலங்கு ரெண்டா வெட்டணும் அப்படின்னா 2 பக்கமும் சம பாகங்களாக பிரிக்கப்படும். அதான் வந்து என்னன்னா இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது உடற்குழி உள்ளவை போலி உடற்குழியுடையவை உண்மையான உடற்குழி, அதாவது சீலன்ட்ரேட்ஸ், சூடோ சீலன்ட்ரேட்ஸ், இது நான் சீலன்ட்ரேட்ஸ். அப்ப இதுல வந்து உடற்குழி இருக்காது, உடற்குழி அற்றவையில. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து தட்டை புலிகள். போலி உடற்குழியுடைய வந்து எடுத்துக்காட்டு வந்து உருளை புலிகள், இந்த லீச்சு, இது அது பேர் என்ன மண்புழு, இதெல்லாம் வரும். அடுத்தது வந்து உண்மையான உடற்குழி உடையவையில மற்ற எல்லாமே வளைதசை புலிகள், கணுக்காலிகள், இதெல்லாமே என்ன அப்படின்னா உடற்குழி உடையவை. உடற்குழி உடற்குழி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப நம்மளோட உணவு பாதைக்கும் அவுட்டர் லேயருக்கும் இடையில ஒரு லிக்விட் ஃப்ளூயிட் ஃபில்டு லேயர் இருக்கு. அதான் என்ன அப்படின்னா உடற்குழி அப்படின்னு சொல்றாங்க. அது இருந்தது அப்படின்னா அது உடற்குழி உடைய உயிரினம். அது இல்லை அப்படின்னா உடற்குழி அற்றது. அது சில நேரத்துல சீலோ மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா இந்த கருமூல அடுக்குன்னு சொல்றப்ப 3 லேயரா பிரியும் நம்மளோட சைகோட்டு. எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம்னு 3ஆ பிரியும். இப்ப இந்த உடற்குழி உடைய உயிரினங்களுக்கு வந்து இந்த மீசோடர்ம் செல்ஸ் வந்து ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும். அது இருந்து அந்த மீசோடர்ம் செல்ஸ்னால ஆன லேயர் இருந்தா அது உடற்குழி உடையவை. அது இல்ல அப்படின்னா அது வந்து போலி உடற்குழி, அதாவது உடற்குழி மாதிரி ஃப்ளூயிட் ஃபில்லா இருக்கும். பட் அது வந்து மீசோடர்ம் செல்ஸால ஆன ஒரு லேயர் வந்து அங்க ஆப்சென்ட் ஆகும்.
அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து போலி உடற்குழி உடையவை அப்படின்னு அர்த்தம். இதுல இந்த கருமூல அடுக்குலதான் என்னன்னா 3 லேயர்னு நம்ம சொன்னோம் இல்லையா. கருப்படலங்கள் வந்து எக்டோடம், புற அடுக்கு, அக அடுக்கு இருக்கும். இடையில வந்து இடையடுக்கும் இருக்கும். இப்ப இந்த உடற்குழி உடையதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீசோடமே உடையதுக்கு வந்து 3 லேயர் இருக்கும். உடற்குழி அற்ற லேயருக்கு வந்து அற்ற உயிரினங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லேயர் தான். அக அடுக்கும் புற அடுக்கும் தான் இருக்கும். நடுவுல இந்த இடையடுக்கு மீசோடம்ன்றது இருக்கவே இருக்காது. மீசோ அப்படின்னாவே நடுவுலன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதுக்கு தான் மீசோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாட்னி சுவாலஜியில கூட மீசோஃபில் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இலையினுடைய குறிப்பிட்ட தோற்றத்துல மீசோஃபில் அப்படின்னு இருக்கும். மீசோஃபில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேல இலைக்கு வந்து 2 பக்கமும் தோலும். இப்ப தண்டையெல்லாம் குறுக்கால வெட்டணும்னா ஒரு பக்கமும் தோல். ஆனா இலைக்கு வந்து மேற்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல்னு இருக்கு. அதுக்கு இடையில அது என்ன ஃபில் ஆயிருக்கு அப்படின்றதுதான் மீசோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாஞ்சி பேரண்டைமா பாலிசேட் பேரண்டைமான்னு சொல்லுவாங்க. இலையில இருக்கக்கூடிய மேல்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையில அந்த ஃபில் ஆயிருக்கிற இந்த மீசோஃபில் வந்து 2 வகையான திசுக்களால் ஆனது. ஒண்ணு ஸ்பாஞ்சி பேரண்டைமா, இன்னொன்று வந்து பாலிசேட் பேரண்டைமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இது வந்து ஈரடுக்கு உயிரிகள் தான் உடற்குழி அற்றது. மூவடுக்கு உயிரிகள் பெரும்பாலும் உடற்குழி உடையதா இருக்கும். சில உயிரினங்கள் வந்து போலி உடற்குழி உடையதாக இருக்கும். இந்த மேலும் அறிந்து கொள்ளும்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா முதுகு நாள் பத்தி கொடுத்திருக்காங்க. கரு வந்து வளரும் போது கோல் வடிவ அமைப்பு வந்து ஒண்ணு உருவாக்கும். அதுதான் என்ன அப்படின்னா முதுகு நாள் தண்டுவடம் சொல்லக்கூடிய முதுகு நாள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முதன்மையான உயிர்கள்ல தான் இருக்கு. சில விலங்குகள்ல என்ன முதுகெலும்பு தொடரா மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மெல்லாம் இப்ப மனிதன்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நீண்ட தோல் அமைப்பு வந்து கடைசியில முதுகெலும்பு தொடரா மாறிடும். ஆனா சில உயிரினங்கள் முதன்மைனா பிரைமரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அதாவது முதுகெலும்பு மாதிரி ஒன்று இருக்கும். ஆனா அது முதுகெலும்பு கிடையாது. அப்படிதான் இருக்கும். ஆனா இல்ல அந்த மாதிரி முன்னாடி இந்த பிரைமரி ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய விலங்கினங்கள் தான் முதுகெலும்பு தொடர மாறாது அப்படின்னு சொல்லி அடுத்தது உடற்குழி இங்க கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. இந்த உணவு பாதைக்கும் அதுக்கு அடுத்த அடுத்து இடையில ஃப்ளூயிட்ஸ் இல்ல பெங்கரிப்பர் உடற்குழி உடைய 3வது ஈனாவை பார்த்து இப்ப இந்த நடுவுல எல்லோ இருக்கு, அதுக்கு இடையில பிங்க் இருக்கு. இந்த பிங்க் தான் மீசோட. அதுக்கு வெளியில வந்து என்ன இருக்குன்னா இந்த ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருக்கு. அதான் உடற்குழி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உடற்குழி மாதிரி இருக்கும். ஆனா மீசோடம் எங்க இருக்கு? இந்த உடற்குழிக்கும் உள்ளாரையும் மீசோடம் இருக்கும், வெளியிலையும் மீசோடம் இருக்கும். ஆனா இங்க பாருங்க 2வது படத்துல மீசோடம் இல்ல, வெளியில மட்டும்தான் இருக்கு, உள்ளாரை. இப்படி இருந்ததுன்னா அது போலி உடற்குழி. இப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து உண்மையான உடற்குழி. அப்ப மீசோடம் வந்து உடற்குழிக்கு உள்ளேயும் வெளியிலையும். இது வந்து உணவு பாதை. இந்த உணவு பாதைக்கு உள்ளார ஒண்ணும் இல்ல, அந்த அதுக்கு இடையில பிங்க் மீசோடம் இருக்கு. அதுக்கு வெளியில உடற்குழிக்கும் அதுக்கு வெளியிலையும் வந்து என்ன இருக்கும்னா இந்த மீசோடம் செல்களாலான ஒரு லேயர் தான். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து உண்மையான உடற்குழி. இது வந்து போலியோ. இது வந்து இந்த எல்லோ தான் இருக்கு, அதுக்கு மேல பிங்க் தெரியுது. அடுத்தது உடற்குழியோட அடிப்படையில 3ஆ பிரிக்கிறோம். உடற்குழி அற்றவை, போலி உடற்குழி, உண்மையான உடற்குழி. நாடா புழு வந்து உடற்குழி அற்றது, பொய்யான உடற்குழி வந்து முல்லை புழுக்கள், உண்மையான உடற்குழி வந்து மண்புழு, தவளை. அடுத்தது முதுகு நானோட அடிப்படையில 2 குழுவா பிரிக்கிறாங்க. ஒண்ணு முதுகு நான் அற்றவை, அதான் இன்வெர்டிபிரேட்டா. அடுத்தது முதுகு நான் உள்ளவை, அதான் கார்டேட்டா. இந்த முதுகு நான் உள்ளவையில 2 ப்ரோகார்டேட்டா அப்புறம் வெர்டிபிரேட்டா.
அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோகார்டேட்டாங்கிறது எர்லியர் ஸ்டேஜ், எவல்யூஷன்ல முன்னாடி வரக்கூடிய உயிரினங்கள். அதுக்கப்புறம் அந்த முதுகெலும்பு முற்றிலுமாக வளர்ந்து இங்க படிச்சால முதுகெலும்பு தொடரா மாறுது. அதான் வேர்டிபிரேட் ஆரம்பிச்சாங்க. முதுகுநான் இல்லாத விலங்கினங்களுக்கு வந்து முதுகுநான் அற்றவை அப்படின்னு. அடுத்தது இது சொல் பெயரிடும் முறை. இந்த இதை வந்து யார் சொன்னா அப்படின்னா அறிமுகப்படுத்த கரோலஸ் லின்னேயஸ். இதோட ஃபர்ஸ்ட் பேர் வந்து பேரினம், அதோட ரெண்டாவது பேர் வந்து செக்சியம். இந்த பேர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும், ரெண்டாவது பேர் வந்து கம்ப்ளீட்டா ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். ஆக்சுவலா வந்து ஒரு அறிவியல் பெயரை எழுதும் போது அதை வந்து இப்ப இந்த இட்டாலிசைஸ்டு லெட்டர்ஸ்ல தான் அதை நம்ம வந்து இதுல சிஸ்டம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து இட்டாலிசைஸ்டா இருக்கும், அதாவது சாய்ந்து. அடுத்தது சில உயிரினங்களுக்கு வந்து இருசும் பேர் கொடுத்திருக்காங்க. அமீபா புரோட்டியஸ், ஹைட்ரா வல்கேரிஸ், டீனியா சோலியம் நாடாமணி. மண்புழு வந்து ரெண்டு பேர், லாம்பிடோமார்பி, பெரியோனிக்ஸ், அடுத்தது அட்டை ட்ரிடினேரியா கிரானுலோசா. அடுத்தது வந்து கரப்பாம்பூச்சியில பெரிப்ளானேட்டா அமெரிக்கா. நத்தை வந்து ஃபைலா குளோபோசா. இப்ப இந்த த்ரிடினேரியா கிரானுலோசாங்கிறத 10th இதை பத்தின டீடைல் ஸ்டடி இருக்கு. இதுல வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இதோட என்சைம்ல சேர்த்து இதுதான் என்ன பண்ணுதுன்னா, அது ஆக்சுவலா அதோட ஃபுட்டு வந்து ஹியூமன் பிளட், மனித ரத்தத்தை மிஞ்சி வாழக்கூடிய சாங்கி ஓரஸ். அந்த மனித ரத்தத்தை உறிஞ்சி வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது மனித ரத்தம்னு இல்ல, ரத்தம் குடிச்சு சாப்பிட இது வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து பேர் வந்து சாங்கி ஓரஸ். லோகான்னு கூட ஒரு படம் வந்துச்சு, அது வந்து ரொம்ப நாள் வாழும் நீலி கதை. அதுல வந்து அந்த பொண்ணு வந்து இதைதான் குடிக்கும், ரத்தத்தை தான் குடிக்கும். அது ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அது எல்லா பிளட் குரூப்பும் அது பேக்கெட்டா இருக்கு. அப்ப அந்த மாதிரி சாங்கி ஓரஸ்ன்றது ரத்தம் குடித்து வாழக்கூடிய ஒரு விலங்கு, சாரி அது ஒரு குரூப். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து த்ரிடினேரியா கிரானுலோசா, இந்திய அட்டை. அதுல வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, அதுல வந்து மொத்தம் 33 கண்டங்கள் இருக்கு. அடுத்து வந்து கண்டம் இல்லைன்னா ஜோமைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மெட்டாமெரிசா அமைப்பு முறை. அதாவது மெட்டாமெரிசம் அப்படின்னா என்னன்னா, சேமா இருக்குது. இப்ப 33 ஜோமைட்ஸ் இருக்குன்னா இந்த 33 ஜோமைட்டுமே ஒரு கண்டத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளும் 33லயுமே இருக்கு. இப்ப ரெப்படேஷன், திரும்ப 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 அதே வந்து ஒரு ரயில் பெட்டி மாதிரி. எப்படி ஒரு ரயில் பெட்டி வந்து அதோட அமைப்புல மாறாம அதே திரும்ப 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 கோர்க்குறாங்களோ அந்த மாதிரி மெட்டாமெரிசம்ன்றது திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான அமைப்புகள், இப்ப பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு முறைக்கு தான் என்ன பேருன்னா மெட்டாமெரிசா அமைப்பு முறைன்னு பேரு. இதுல வந்து அட்டை வந்து ஒரு டெர்மோபோடைட் உயிரி. டெர்மோபோடைட் அப்படின்னா இருபால் வேலி. இப்ப சில மரங்கள்ல வந்து இப்ப பப்பாளிய பார்த்தோம்னா ஆண் மரம்னு ஒண்ணு இருக்கும், பெண் மரம்னு ஒண்ணு இருக்கும். மகரந்த சேர்க்கை நடந்தாதான் பெண் மரம் என்ன பண்ணோம்னா காய் காய்க்கும். ஆனா சில மரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆண் பெண் மலர்கள் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஒரே இதுல, அதாவது மகரந்த தூளும் ஒரு இதுல இருக்கும், சூலகமும் அதுலயே இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து இருபால் தன்மை கொண்ட மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி உயிரினங்கள்லயும் இருபால் தன்மை கொண்ட உயிரினங்கள் இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த அட்டை. அதான் இதுல முக்கியமானது சொல்லணும். ஹிருடின் வந்து சொல்லணும். இது ரெண்டும் தான் அட்டையில முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்து கரப்பாம்பூச்சி, பெரிப்ளானேட்டா அமெரிக்கா, நத்தை, பைலா குளோபோசா, நட்சத்திரமீன், ஆஸ்ட்ரியஸ், தவக்கலைக்கு வந்து ராணா ஹெக்ஸாடக்டைலா, பள்ளி வந்து கொடார்சிஸ் மிராலிஸ், காகம் வந்து காரஸ் பெலட்டென்ஸ், மயில் வந்து அதெல்லாம் நம்ம அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். அடுத்தது முதுகுநான் அற்றவை. முதுகுநான் அற்றவையில ஃபர்ஸ்ட் தொகுதி என்ன அப்படின்னா துளை உடலிகள். இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச முதுகுநான் அற்றது நினைக்கிறேன். அடுத்தடுத்து முதுகுநாடுகள், நுண் முதுகுநாடுகள்ல சாரி குழுக்கள் எல்லாமே முதுகுநான் அற்றவை தான்.
துளையுடலிகள்னா உடல்ல வந்து துளைகள் மாதிரியான அமைப்பு இருக்கும். அது வழியா நீரானது உள்ளார சென்று வெளியில வர மாதிரியான அமைப்பு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த சிக்கக்கூடிய அந்த உயிரினங்களை தான் அது வந்து சாப்பிட்டு உயிர் வாழும். இது வந்து லோக்கோமோஷன் இதுல கிடையாது. ஏதாவது ஒண்ணுல போய் ஒட்டிக்கும். அதுல ஒட்டிக்கிட்டு வாழக்கூடிய உயிரினம் தான் இந்த போரிஃபெரா. இதுல நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சைக்கான், யூபா, யூபி, லெக்டெல்லா. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா இந்த துளையுடலிகளுக்கு எக்ஸாம்பிள். இதுல வந்து இந்த ஆஸ்தியா அப்படின்ட்டு இப்ப இந்த நமக்கு எலும்பு வந்து ஒரு நோய் வரும். எலும்புகள் வந்து கால்சியம் குறைபாட்டினால ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதோட அடர்த்தி டென்சிட்டி வந்து குறையும் அவங்களுக்கு. அது பேர் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியானா துளைகள் தான் ஆஸ்தியம். இந்த ஆஸ்தியாங்கிறது வந்து துளைகள்னு பேரு. அது நிறைய துளைகள் இது உடம்பு முழுக்க இருக்கும். இது இந்த இதுல வந்து நீர் வந்து உள்ளார போயிட்டு வெளியில வரும். அப்ப அதுல சிக்கக்கூடிய விலங்குகளை வந்து அது சாப்பிடும். அடுத்தது அந்த துளைகள் வழியா என்ன பண்ணும்னா ஆக்சிஜன் வந்து உடல் முழுக்க சுழற்சி அடையும். உடல் வந்து ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி ஸ்பிக்யூல்ஸ்னா ஸ்பைக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பிக்யூல்ஸ் நீங்க கொடுத்துனாங்க ப்ளூரல்ல. அந்த குட்டி குட்டி முட்டு மாதிரி பருக்கள் மாதிரியான அமைப்பு வந்து இது உடம்பு முழுக்க இருக்கும். இந்த ரெண்டு வகையிலையுமே இனப்பெருக்கம் செய்யும். பாலிலா இனப்பெருக்கம் செய்யும், பாலியல் இனப்பெருக்கம் செய்யும். எடுத்துக்காட்டு அடுத்தது புழியுடலிகள். புழியுடலிகள் அப்படின்னா சீலன்ட்ரேட்டா அப்படி இல்லைன்னா நிடேரியா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன இருக்கும்னா உடற்குழி இருக்கும். அதனாலதான் புழியுடலிகள். இது நன்னீர், அதாவது நீர்ல வாழக்கூடிய இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே நீர்ல தான் ஆரம்பிக்கும். நம்ம தாவரத்திலையும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீர்வாழ் தாவரங்கள் பத்தி தான் பார்ப்போம். அதுதான் பிரைமரி ஸ்டேஜ்ல இருக்கு. அடுத்ததுதான் அந்த பிரயோஃபைட் தான் ஃபர்ஸ்ட் நீர்ல இருந்து தரைக்கு வந்த உயிர்கள். அந்த மாதிரி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நீர்ல தான் ஃபர்ஸ்ட் உயிரினங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் எவல்யூஷன்ல லங்ஸ் டெவலப் ஆகி நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து வளரும். இது என்னன்னா ஆர சமச்சீர் உடையது. இது வந்து என்ன சமச்சீர், ஆர சமச்சீர். எப்படி வெட்டினாலும் இதனுடைய இதை வந்து சமமாக பிரிக்க முடியும். இது வந்து அளவிலான கட்டமைப்பு தான். இது உறுப்பு மண்டலங்கள் இதெல்லாம் கிடையாது. அடுத்தது வந்து ஈரடுக்கு உயிரிகள். ஈரடுக்கு உயிரிகள்லாம் மீசோடம் வந்து இதுல இருக்காது. இந்த அடுக்குகளுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்னா மீசோக்லியா, அதாவது அதுல ஒரு கூழ்மமான ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு பேர் தான் மீசோக்லியா. அது வந்து செல்களால ஆனது இல்லை. ஆனா ரெண்டு அடுக்குக்கு இடையில எட்டோடும் எந்தோடும் இடையில இருக்கக்கூடிய அடற்கூழ்ம பொருளுக்கு என்ன பேருன்னா மீசோக்லியான்னு பேரு. இதுல என்ன கேட்கலாம்னா இந்த எந்த தொகுதியில வந்து இந்த மீசோக்லியா காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுல வந்து சீலன்ட்ரான்னு சொல்லக்கூடிய உடற்குழி காணப்படுது. அடுத்தது வாய் இதுக்கு வந்து இதுல வந்து இதோட முக்கியமான கேரக்டர் வந்து கொட்டும் செல்கள் அல்லது நெமட்டோசிஸ்ட் அப்படி. அதாவது என்னன்னா இது வந்து பாதுகாப்பிற்காக கொட்டும் செல்களை கொண்டிருக்கு. இந்த நாகூர் பீச்ல கூட சொல்லுவாங்க போய் அங்க குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கடிச்சிச்சுன்னா அது வந்து லைஃப் லாங் அந்த கழிவு வந்து போகவே போகாது. அது அப்படியே இருந்துட்டே இருக்கும். என் கிளாஸ்ல அப்படியே இருக்கும். சின்ன வயசுல கடிச்சதுன்னு சொல்லுவான். ஆனா இன்னுமே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கலந்து வெள்ளை கலரா அப்படியே இருக்கும். அடுத்தது அது வந்து யாருக்கு இருக்குன்னா இந்த குழியுடலிகளுக்கு கொட்டும் செல்கள். இல்லைன்னா அதுக்கு பேரு நெமட்டோசிஸ்ட், இல்லைன்னா நீடோபிளாஸ்ட். இது ரெண்டுல எது வேணா சொல்லு. இதுவுமே என்னன்னா பாலிலா முறைகள்ல இனப்பெருக்கம் செய்யும். இதுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா, ஜெல்லி. அடுத்தது தட்டை புழுக்கள், பிளாட்டிகல் மிலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இருபக்க சமச்சீர். அடுத்தது இப்ப இதுல எப்படி கொஸ்டின் வரலாம்னா இந்த குழியுடலிகள் பற்றிய கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்கலாம். அப்படி எல்லாம் ஒரே ஒரு சரியான பாயிண்ட கொடுத்துட்டு எது சரியானதுன்னு கேட்கலாம். அப்படி கேட்பாங்க. இந்த 9 தொகுதி இருக்கு. 9 தொகுதி பத்தி எப்படி கொஸ்டின் கேட்கலாமா,
எது சரியானது, கீழ்கண்டு எது தவறானது அப்படின்னு கேட்கலாம். ஆஹ் அதாவது அது மாதிரி கேள்விகள் கேட்கலாம். எந்தெந்த கூற்றுகள் சரியானது, எந்தெந்த கூற்றுகள் தவறானது அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் கேட்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணி பாரசைட்டி பெரும்பாலான உயிரினங்கள் ஒட்டுண்ணி வாழ்க்கையை தான் மேற்கொள்ளும். இது வந்து என்ன இருக்கும்னா அந்த உணவை உறிஞ்சிக்கிற மாதிரி உறிஞ்சிகளும் போய் ஒரு குடல்ல ஒட்டிக்கிறது மாதிரி கொக்கிகளும் இருக்கு. இதுல வந்து என்னன்னா இதுல தொடர் செல்கள் இருக்கு. ஆக்சுவலா அது தொடர் செல்கள் இல்ல, தொடர் செல்கள். சுடர் செல்கள் சுடர் செல்கள். இது வந்து ஒரு இருபால் உயிரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டை பத்தி சொன்னாங்க இருபால் உயிரிப்ப இதுல இந்த பிளாட்டிகல் தட்டை புழுக்கள் எல்லாமே என்ன அப்படின்னா இருபால் உயிரிகளாக இருக்கும். எடுத்துக்காட்டு கல்லீரல் புழு, நாடா புழு. அடுத்தது நெமட்டோடா உருளை புழுக்கள். இதுவுமே இரு பக்க சமச்சை கொண்டதுதான். இது வந்து ஒரு மூவடுக்குள்ள இதுக்கு வந்து என்னன்னா பொய்யான உடற்குழி இருக்கும். அதாவது என்னன்னா இந்த மீசோடம் இல்லாத பொய்யான உடற்குழி 2வது படத்துல பார்த்தோம் இல்லையா, அங்க ஆவணால அந்த மாதிரி இருக்கும். இதுவுமே என்னன்னா ஒட்டுண்ணியாதான் வாழும். இதுல வந்து 2 முனையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கூர்மையாக இருக்கும். கண்டங்கள் வந்து கண்டங்களா இருக்காது, கியூட்டிக்கல்னு சொல்லக்கூடிய வெளிப்புற உரை வந்து இருக்கு. அடுத்து வந்து இது வந்து தனிப்பால் உயிரியல். இதுல வந்து ஆண் பெண் வேறுபாடு இருக்கு. இது இருபால் உயிரி இல்லை. நெமட்டோடா வந்து இருபால் உயிரி அல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க பிளாட்டியல் நித்தஸ் வந்து இருபால் உயிரி. இந்த கொடுத்துருக்காங்கல்ல அஸ்காரிஸ் லூம்ரிகாய்ட்ஸ், இதுக்காக தான் நம்ம இந்த இது கொடுப்பாங்கல்ல ஆகஸ்ட்ல கொடுப்பாங்க குடற்புழு நீக்கம். பிப்ரவரி ஆகஸ்ட் 2 சீசன்ல கொடுப்பாங்க. இது இந்த அஸ்காரிஸ் லூம்ரிகாய்ட்ஸ்ன்றதா பெரும்பாலான குழந்தைகள் நம்ம மனித உடலில் காணப்படக்கூடிய ஒரு கிருமி. அடுத்து உச்சரேரியா பேங்க்ராஃப்டைன்னு சொல்லக்கூடியது. இது என்னன்னா இந்த யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த புழு வந்து உள்ளார போயிரும். போயிட்டு என்ன பண்ணும், ஏன் அந்த கால் வீக்கமா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா வாழ ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆரம்பிச்சிடும்னா அந்த தசைகளுக்கு இடையில அது முட்டையிட்டு அது பெருகி அந்த புழுக்கள் வந்து ஜாஸ்தியாயிடும். அப்ப நமக்கு அந்த செல் இன்ஃபிளமேஷன் அது இந்த உச்சரேரியா பேங்க்ராஃப்டைன்றது வந்து யானைக்கால் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புழு. அடுத்தது வலைதசை புழுக்கள் அன்னலிடா. ஏன் ஆனலிடான்னு பேர் வச்சிருக்காங்கன்னா ஆனுலைஸ்ன்னு சொல்லக்கூடிய கோடு மாதிரி ஒரு கண்டம் இருக்கும். ஒரு கண்டத்திலையும் நிறைய பிரிவுகள் இருக்கு. அது பேர் தான் என்னன்னா ஆனுலின்னு பேரு. அதனாலதான் இது பேரு அன்னலிடான்னு வச்சுக்காங்க. இதுவும் இருபக்க சமச்சீர் கொண்டது, மூவழுக்கு உயிரி. இதுக்கு உண்மையான உடற்குழி இருக்கும். அடுத்தது இதுக்கு என்ன இருக்கும்னா உறுப்பு மண்டலங்கள், சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு மண்டலங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உயிரி இருக்கான். அன்னலிடாதான் என்ன அப்படின்னா உறுப்பு மண்டலங்களுடைய முதல் உயிரி என்ன அப்படின்னா இந்த அன்னலிடாதான். அடுத்தது வளையம் மாதிரி ஒன்னோட ஒண்ணு இணைந்து காணப்படக்கூடியது. அதாவது 33 கண்டம் இருக்கும். ஒரு கண்டமும் 5 to 6 ஆனுலி, அது 5 to 6 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அட்டையோட அந்த 10th படத்தை காமிச்சும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி லாஸ்ட்ல கிளாஸ்ல அது இருக்கும். அது பேர் தான் ஆனுலி. அடுத்தது இது வந்து கியூட்டிக்கல்னு சொல்லக்கூடிய வெளிப்புற உரையால சூழப்பட்டிருக்கும். அடுத்தது இதோட இடப்பெயர்ச்சி உறுப்பு வந்து இப்ப மண்புழு பிஜி சாரி யூஜி சுவாலஜில ஃபர்ஸ்ட் இயர்லாம் வரும் சீட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். சீட்டாக்கள் அதுதான் என்னன்னா மண்ணை பிடிச்சுக்கிட்டு அது வந்து நகர்ந்து போறதுக்கு இடப்பெயர்ச்சிக்கு பயன்படக்கூடியது. பாரபோலியா ரெண்டும் தான் என்னன்னா இடப்பெயர்ச்சி. இது வந்து போர்த்தா இருபால் உயிரியாகவும் இருக்கும், தனிப்பால் உயிரிகளாக இருக்கும். நீரிஸ், மண்புழு, அட்டை இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த அன்னலிடாக்கு
அடுத்தது கணுக்காலிகள், பேர் ஆர்த்ரோபோடா. ஆஹ் கணுக்காலிகள்னு ஏன் சொல்றாங்கன்னா, ரோபோட் கால் மாதிரி இருக்கும். ரெண்டு பேர் கணுக்கணா இருக்கும். எப்படி ஒரு கரும்புல வந்து கணுக்கணுக்களா இருக்கும், அதுக்கு கால் கைகள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அந்த இடத்துல அது வளையக்கூடியதா இருக்கும். அதான் கணுக்காலிகள் ஆர்த்ரோபோடா. இதுவும் இரு பக்க சமைச்சு மூவடுக்கு உண்மையான உடற்குறி உடையது. ஆஹ் அடுத்து வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் அடுத்த நிலை வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது உடல், தலை, மார்பு, வயிறு அப்படின்னு சொல்லி பிரிவுகள் இருக்கு. ஒரு ஒரு கண்டமும் பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி இணைப்பு கால்களை, அதாவது ஒரு ஒரு கண்டத்துக்கும் ஒரு ஜோடி கால்கள் இருக்கும். இப்ப இந்த நண்டாகட்டும், அடுத்து தேல், அடுத்து வந்து இந்த மரவட்டை, ஆஹ் அடுத்து கரப்பாம்பூச்சி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கணுக்காலிகளை சேர்ந்ததுதான். அடுத்து நிறைய உயிரினங்கள் இதுலதான் இருக்கு. சரி, அடுத்து இதோட வந்து அந்த மேல் கூடு வந்து ரொம்ப மொடன்னு இருக்கும், பிரிட்டிலா இருக்கும், டக்குன்னு உடையும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது கைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார பாதுகாப்பு இருக்கிறதுனால அது வந்து அப்படி இருக்கு, பிரிட்டிலா இருக்கும். என்ன பண்ணும்னா தோல் உரித்தல்னு சொல்லக்கூடிய இந்த மேல் தோலை என்ன பண்ணும்னா உரிச்சிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அது திரும்பி வரும். அடுத்தது இதுல வந்து ரத்தம் கிடையாது, ரத்தம் அப்படிங்கிறது கிடையாது. ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம், ஈக்குவலன் டு பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் வந்து உடற்குழியில காணப்படும். இதுல வந்து என்ன கிடையாதுன்னா வரையறுக்கப்பட்ட ரத்த குழல்கள், வெயின்ஸ் இது கிடையாது, தமனிகள், சிரைகள் கிடையாது. அதனால உடல் முழுவதும் ரத்தம் தானாக பாயும். இது வந்து சிறந்த வகை ரத்த ஓட்டம். இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் இல்லாம, ரத்த நாளங்கள் இல்லாம ரத்தமானது உடற்குழிக்குள்ளார பாய்கிறது. அந்த மாதிரியான ரத்த ஓட்டத்துக்கு என்ன பேருன்னா திறந்த வகை ரத்த ஓட்டம் அப்படின்னு. கணுக்காலிகளோட மூச்சு சுவாச இது வந்து என்ன அப்படின்னா ட்ரக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குழல் மூலமாக சுவாசம் வந்து இதுல நடக்கும். இதோட கழிவு நீக்க உறுப்பு வந்து மால்பீஜியன் குழல்கள். இது கூட கேட்கலாம், இந்த கழிவு நீக்க உறுப்புகள் வந்து எந்த குரூப்புக்கு எந்த கழிவு நீக்க உறுப்பு மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இது வந்து ஆண் பெண் தனிப்பால் கிளிகள் தான். இது எல்லாமே இந்த மரவட்டை, தேல், பூரா எல்லாமே இந்த கணுக்காலிகள், ஆளு. அடுத்தது சென்டிபீடு, அதாவது பூரான் தான் சென்டிபீடு. சென்டிபீடுனா 100 கால்கள் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து ஆனா எத்தனை கால் இருக்குன்னா 30 இணைக்கால்கள். 30 இணைக்கால்கள்னா 60 கால்கள். மில்லி பீட் அப்படின்னா அது மரவட்டை பேரு. இதுக்கு வந்து 1000 கால் பேரு. ஆனா இதுக்கு 100 கால் தான். ஆனா பேர் வந்து மில்லி பீட் அப்படின்னு, அதுக்கு சென்டிபீடு. அடுத்தது மெல்லுடலிகள், மொலஸ்கான் பேரு, நத்தை, இந்த இதெல்லாம் வந்து இதுல வரும். இதுவும் வந்து நீர்ல வாழக்கூடிய உயிரினம் தான். என்ன இருபக்க சமச்சீர் கொண்டது. இருபக்க சமச்சீர்னா ஒரு ரெண்டா வெட்டினீங்கன்னா சம பாகங்களாக பிரிக்க முடியும். இதுல வந்து கண்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இதுல வந்து தலை, தசையால் ஆன பாதம், உள்ளுறுப்புகள் இது எல்லாமே இருக்கும். 3 பகுதியாக உடல் பிரிக்கப்பட்டிருக்கு. தலை, பாதம், உள்ளுறுப்பு தொகுப்பு, இந்த 3 பகுதிகளாக இதனுடைய உடலானது பிரிக்கப்பட்டிருக்கு. பாதம் வந்து இடப்பெயர்ச்சிக்கு உதவுகிறது. அடுத்து இந்த உடலை சுற்றி மேண்டில்னா அந்த இப்ப நத்தைக்கு ஒரு ஓடு இருக்கும்ல, சிப்பிக்கு ஒரு ஓடு இருக்கும்ல, அதான் வந்து என்னன்னா மேண்டில்னு பேரு. அந்த மேண்டில்னு சொல்லக்கூடிய ஒரு போர்வை. அதாவது உள்ளார இந்த மேண்டில்னு சொல்லக்கூடிய போர்வை. இந்த மேண்டில் சுரக்கக்கூடிய ஓடுதான் என்ன அப்படின்னா இந்த
நம்ம நத்தைக்கு மேல இருக்கு இல்லையா ஓடுவோம், அது வந்து கால்சியத்தினால கால்கேரஸ். அடுத்து இது வந்து எதன் மூலம் சுவாசிக்குது அப்படின்னா 2 வழியாக சுவாசிக்கும். செவில்கள் மூலமாக சுவாசிக்கும், நுரையீரல் மூலமாக சுவாசிக்கும். அப்பனா என்ன பண்ணும்னா நீர்லயும் வாழலாம், நிலத்திலையும் வாழலாம். இதுவுமே தனிப்பால் உயிரிகள் தான். வளர்ச்சி அப்ப வந்து லார்வா ஸ்டேஜஸ் தான். அதாவது இப்ப இந்த தவளையினுடைய தலைப்பிரட்டை வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மீன் மாதிரியே குஞ்சு குட்டியா இருக்கும்போது அதுக்கப்புறம் அது வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி. அடுத்தது வந்து இதுல மேலும் உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனிதர்களை விட அறிவு கூர்மை உடைய ஒரு உயிரினம்னா ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமிக்கு மனுஷனுக்கு அப்புறம் இந்த பூமியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உயிரினங்களா ஆக்டோபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிரூபிக்கிறதா சொல்றாங்க. அடுத்தது முத்தோலிகள் எக்கினோடர்மேட்டா. அது பேர்லயே இருக்கு, முள்ளு இருக்கு, தோல்ல இருக்கு. தோல்ல வந்து சின்ன சின்ன முட்கள் போன்ற அமைப்பு காணப்படாத முத்தோலிகள் எக்கினோடர்மேட்டா. இது எல்லாமே என்ன அப்படின்னா கடலில் வாழக்கூடிய உயிர். இது வந்து மூவடுக்கு உயிரி. அடுத்தது உறுப்பு மண்டலம் உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், உண்மையான உடற்குழி உயிர். அடுத்தது முதிர்ந்த உயிரிகள்ல வந்து ஆற சமைச்சு கொண்டதாக இருக்கு. இளம் உயிரிகள் வந்து இருபக்க சமைச்சு கொண்டதா இருக்கும். இப்ப இத கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். முதிர் உயிரிகள் ஆற சமச்சீர் கொண்டதாகவும் இளம் உயிர்கள் இருபக்க சமச்சீர் கொண்டதாகவும் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் எந்த தொகுதியை சார்ந்ததுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இந்த தொகுதியை சார்ந்த விலங்கை கொடுத்து இதுல எது வந்து இருபக்க இளம் உயிரியா இருக்கும்போது இருபக்க சமச்சீரும், முதிர் உயிரியா இருக்கும்போது ஆற சமச்சீரும் கொண்ட உயிரி அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இதுல வந்து என்னன்னா இதோட ஸ்பெஷல் என்னன்னா திரவத்தால் நிரம்பிய வாஸ்குலார் அமைப்பு, வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம். அதுதான் வந்து இதோடைய சிறப்பு பண்பு. அடுத்து இதோடைய இடப்பெயர்ச்சி உறுப்பு வந்து குழாய் கவி, டியூப் ஃபீட். அடுத்தது மேல வந்து கால்சியம் தகடுகளால அந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா ஸ்பிக்யூஸ் போரிஃபரால படிச்சோம், அது அந்த மாதிரி இதுலயும் என்னன்னா மேல் இதுல வந்து வெளிப்புற முட்கள் வந்து இருக்கும். அந்த முட்களாலும் நுண் இடுக்கிகளாலும் பெடிசலாரியான்னு சொல்லக்கூடிய முட்கள் வந்து முட்களுக்கு இடையில இருக்கிற அமைப்பு தான் அந்த பெடிசலேரியா. அந்த ரெண்டுதையும் தான் வெளிப்புற அமைப்புல காணப்படும். அடுத்தது அரை நாடுகள். வாங்க கிளாஸ்ல சரி பரவாயில்ல. அடுத்தது அரை நாணிகள். இந்த அரை நாணிக்குன்றது புழு மாதிரி அமைப்புல இருக்கும். இதுக்கும் வந்து கண்டங்கள் அற்ற ஒரு உயிரிதான். இருபக்க சமச்சீர் தான். அடுத்தது வந்து உண்மையான உடற்குழி இருக்கும். அடுத்தது இதுக்கு 2 பண்புமே இருக்கும். முதுகுநான் உள்ளதோட பண்பு இருக்கும், முதுகுநான் அற்றவையோட பண்பு இருக்கும். இதுல செவில்கள், அந்த மீன்கள் மாதிரி செவில்கள் காணப்படும். ஒழுகுநான் ஆனா இருக்காது, ஆனா அதோட பண்புகள் வந்து கசை இலைகள் மூலமா வந்து என்ன பண்ணுவோம்னா உணவுட்டாங்க, அதாவது குடிச்சு சாப்பிடுறது. இப்ப அந்த பள்ளி நாக்க நீட்டி பூச்சி உட்கார வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி கசை இலைகள்னால வந்து உணவூட்டத்தை மேற்கொள்ளுது. இது வந்து தோண்டி வாழக்கூடிய உயிரிகள். எடுத்துக்காட்டு பலனோ கிளாசஸ், ஏகான் புத்தகம். அடுத்தது முதுகுநான் உள்ளவை, இதான் வந்து கார்டேட்டான்னு சொல்றோம். இதுல என்னெல்லாம் இருக்கும்னா முதுகுப்புற நரம்பு வடம், செவுள் பைகள், இதெல்லாம் வந்து இதோடைய சிறப்பு அம்சங்கள். அதாவது மீன்கள்ல இருக்கும் செவுள் பைகள். மீனை வந்து கிளீன் பண்ணும்போது அந்த சைட்ல அதை பிரிச்சோம்னா தெரியும், அந்த ஒரு ஆர்க் மாதிரி ஒன்று இருக்கும், அதான் செவுள் பைகள்.
இதுக்கு முதுகுநான் இருக்கும். நீண்ட கோல் மாதிரி இருக்கும். ஆனா ஃபுல்லா இது என்ன பண்ணுதுன்னா உணவு பாதையையும் நரம்பு திசுவையும் பிரிக்கிற வேலையை இந்த முதுகு நான் செய்யும். எல்லா முதுகு நானுமே மூவடுக்கு உயிரிகள். உண்மையான உடற்குழி இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ரத்தம்ன்றது இனிமேலாம் இந்த இப்போ கார்டேட்டால எல்லாத்துக்குமே ரத்தம் வரும். இந்த முத்தோலிகள் வரைக்கும் தான் இந்த ரத்தம்ன்றது இருக்காது. அதுக்கு வரக்கூடிய அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து ரத்தம்ன்றது இருக்கும். ஸோ எல்லாமே உண்மையான உடற்குழி தான். இத வந்து 2 தொகுதியா பிரிக்கிறாங்க இந்த கார்டேட்டால. முன் முதுகு நாணிகள், முதுகெலும்பு உள்ளவை. இந்த முன் முதுகு நாணுள்ளவை அப்படிங்கிறது வந்து முதுகெலும்பியலினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த முன் முதுகு முன் முதுகு நாண் உள்ளவையே மேலும் 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வால் முதுகு நாணிகள், இன்னொன்னு தலை முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லி யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா. அடுத்தது துணை தொகுதி. இதுல வந்து வால் முதுகு நாணிகள். இது வந்து இதுல எங்க வந்து முதுகு நாண் இருக்கும் அப்படின்னா லார்வாவுடைய வால் பகுதியில தனித்து வாழக்கூடிய லார்வாவுடைய வால் பகுதியில முதுகு நாண் வந்து இருக்கும். இது முதிர் உயிரிகள்ல இயல்பான அமைப்பு இருக்கும். அதோட அந்த முதுகு நாண் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இழந்துடும். அதுக்கப்புறம் வந்து தரையில வந்து ஒட்டி வாழக்கூடிய பண்புடையதா இருக்கும் இந்த வால் முதுகு நாணில. இதுக்கு எப்ப வந்து முதுகு நாண் இருக்கும்னா லார்வல் ஸ்டேஜ்ல இதுக்கு முதுகு நாண் இருக்கும். முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒட்டி வாழக்கூடிய பண்பு தான் உடையது. இது என்ன பண்ண இது வந்து இடப்பெயர்ச்சி செய்ய முடியாது. இத உடலை சுற்றி காணப்படக்கூடிய உரைக்கு வந்து டியூனிக் அப்படின்னு பேரு. இதுக்கு எடுத்துக்காட்டு அஸ்தியன் சொல்லக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரி. அடுத்தது தலை முதுகு நாணிகள். இது வந்து மீன் மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள். முதுகுப்புறத்துல வந்து துடுப்பு இருக்கும். இந்த வாஸ்து மீன் மாதிரி இருக்கிற பார்த்தா இது வந்து தலை முதல் வால் வரைக்கும் நீண்ட முதுகு நாண் வந்து இதுக்கு இருக்கும். ஆம்பியாக்ஸ் எடுத்துக்காட்டு இந்த மீன். இது மீன் மாதிரி இருக்கும் ஆனா மீன் கிடையாது. அடுத்தது முதுகு எலும்பிகள் வெர்டிபிரேட்டா. இது வந்து என்னன்னா இதுல வந்து சின்ன வயசா இருக்கும்போது முதுகு நாணாக இருக்கும். முதிர் உயிரிகள்ல என்னவா ஆயிடும்னா முதுகெலும்பு தொடரா வந்து இது மாற்றம் அடையும். அதுதான் என்ன அப்படின்னா முதிர் உயிரில முதுகெலும்பு தொடரா வந்து மாற்றி அமைக்கும். இது வந்து பிரதான இப்ப வந்து அச்சு சட்டகம் இணையுறுப்பு சட்டகம்னு பிரிக்கும். நம்ம 6th இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எலும்பு கூடுதல்ல வந்து 206 எலும்புல எத்தனை எலும்பு வந்து அச்சு சட்டகத்துல இருக்கு, எத்தனை எலும்பு வந்து இணையுறுப்பு சட்டகத்துல இருக்குன்னு சொல்லி படிக்கும். அதுல வந்து அச்சு சட்டகத்துல வரும் இந்த முதுகெலும்பு தொடர் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இப்ப உடலினுடைய பிரதான சட்டகம் அப்படின்னா இந்த முதுகெலும்பு தொடர் அப்படின்னு சொல்லுது. முதுகெலும்பிகளை 6 வகுப்புகளா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வகுப்பு வந்து என்னன்னா வட்ட வாயுடைய விலங்குகள். இது வந்து தாடை இருக்காது, ஆனா எனக்கு முதுகெலும்பு இருக்கும். வாய் துவாரம் வந்து தாடைகள்னால சூழப்பட்டிருக்காரு. இப்ப மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி வாய்க்கு மேலையும் கீழையும் ஒரு தாடை. அந்த மாதிரி இந்த வட்ட வாயுடைய விலங்குகளுக்கு வாய்க்குழி இருக்கும், ஆனா வந்து என்ன இருக்காதுன்னா தாடைகள் இருக்காது. மீன் மாதிரி உடல் வந்து நீண்டு காணப்படும். இதுக்கு வந்து ஆனா என்ன இருக்காதுன்னா செதில்கள் இருக்காது. மீன்ல இருக்கிற மாதிரி பிளேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எதுல இருக்காதுன்னா இந்த வட்டவாயுடைய விலங்குகள்ல இருக்காது. ஆனா உடம்பு வந்து வளவளப்பாக காணும். இது வந்து எப்படி வாழுதுன்னா புற ஒட்டுண்ணிகளாக வாழும். லாம்ப்ரேன்னு சொல்லக்கூடிய மீன் வந்து அந்த மீன்களின் மேல ஒட்டிக்கிட்டு இது என்ன பண்ணுவோம்னா ஒட்டுண்ணிகளாக வாழும்.
அடுத்தது மீன்கள். மீன்கள் வந்து குளிர் ரத்த பிராணிகள். அதாவது என்னன்னா, குளிர் ரத்த பிராணி, வெப்ப ரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த வெளியில இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி உடலினுடைய வெப்பநிலையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விலங்குகள் வந்து வெப்ப ரத்த பிராணிகள். அதை மாத்திக்க முடியாத விலங்கினங்கள் வந்து குளிர் ரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒக்கிலோதெர்மிக். இது நீரில் வாழக்கூடிய முதுகெலும்புள்ள உயிரினங்கள். இதுக்கு என்ன இருக்கும்னா தாடை இருக்கும். அடுத்து இதோட உடல் வந்து படகு மாதிரி இருக்கும். இதுக்கு தலை, உடல், வால் அப்படின்னு சொல்லி 3 பகுதிகள் இருக்கும். இணை துடுப்புகள் இருக்கும். மீனுக்கு வந்து துடுப்பு ஃப்ரண்ட்ல 2 இருக்கும், நடுவுல 2 இருக்கும், வால் ஒன்று இருக்கும். திசை மாற்றத்துக்கு இந்த வால் வந்து பயணி. இதோட சுவாசம் வந்து செவில்கள் வழியாக நடக்கும். இதோட அறை வந்து 2 அறை கொண்டது. மீன்கள் வந்து 2 அறைகளை கொண்ட ஒரு உயிரினம். அடுத்தது அந்த இப்ப மீன்லயே பார்த்தோம்னா முள்ளு இருக்கிற மீன், முள் இல்லாத மீன் சொல்லுவாங்க. சில மீன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முள்ளு சென்டர்ல இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டாவே போதும். ஆனா இந்த குட்டி குட்டி மீன்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய முள்ளு இருக்கும். அததான் எடுத்துக்காட்டு வந்து சுறா, ஸ்கேட்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா குருத்தெலும்பு மீன்கள். அடுத்தது எலும்பு மீன்கள். கெண்டை, மடவை இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எலும்பு மீன். வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடிய மீனினம்னா 2 சொல்றாங்க. பிலிப்பைன் கோபி, பிக்மி கோபி அப்படிங்கிறது வந்து என்னன்னா வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடிய மீன் இனம். இது எங்க இருக்கு அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவினுடைய சதுப்பு நிலங்கள்ல அந்த உவர் நீர் உப்பு நீர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில வாழக்கூடிய மீன்கள். இது வந்து 10 மில்லிமீட்டர் தான் குட்டி குட்டியா இருக்கும், அவ்வளவுதான் இது வளருது அப்படின்னு சொல்லி. அடுத்தது இருவாழ்விகள். இருவாழ்விகள்னா பேர்லயே 2லயுமே வாழும், நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும் தன்மையுடையது வந்து இருவாழ்விகள். இதுக்கு வந்து 4 கால் இருக்கும். இது வந்து நிலத்தில், நீர் 2லயும் வாழக்கூடிய தகவமைப்புகளை இது பெற்றிருக்கும். அதாவது நுரையீரல் மூலமும் சுவாசிக்கும், செவில்கள் மூலமாகவும் சுவாசிக்கும். சீனாவில் இருக்கக்கூடிய ராட்சச சாலமண்டர் ஆண்டிரியஸ் டாவிடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலயே பெரிய இருவாழ்வி அப்படின்னு சொல்லி. இது மொத்தம் 5 அடி 11 அங்குலம், எடை வந்து 65 கிலோ. இது எங்க இருக்குன்னா தெற்கு சீனாவுல இருக்கு. இதோட உடல் வந்து தலை, உடல் அப்படின்னு சொல்லி 2 பகுதிகளா பிரிச்சிருக்கு. தோல் வந்து ஈரப்பதம், அதாவது அந்த இப்ப நமக்கு எண்ணெய் சுரப்பிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஈரப்பதமான சுரப்பிகள் இருக்கும். இதுக்கு செதில்கள் கிடையாது, மீன்களுக்கு தான் செதில்கள் உண்டு. சுவாசம் வந்து செவில்கள் மூலமாக நடைபெறும். தோல், நுரையீரல் இது மூலமாகவும் என்ன பண்ணும்னா இது சுவாசிக்கக்கூடிய தன்மையுடையது. இதயம் வந்து 2 ஆரிக்கிள் 2 வென்ட்ரிக்கிள்னு, சாரி 2 ஆரிக்கிள் 1 வென்ட்ரிக்கிள் 3 அறைகளை கொண்டு. யாரு? இருவாழ்விகள் 2 ஆரிக்கிள் 1 வென்ட்ரிக்கிள்னு 3 இதயத்தினுடைய அறைகள். இதுக்கு முன்னாடி பார்த்த மீன்கள் வந்து 2 அறைகள், ஒரு ஆரிக்கிள் 1. இதுல வந்து சின்ன வயசுல இருக்கக்கூடிய அதனுடைய இது வந்து தலைப்பிரட்டை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஊர்வன. இது வந்து ஃபர்ஸ்ட் நிலத்தில் இருந்து நீருக்கு வந்த உயிரினங்கள் தான் என்ன அப்படின்னா ஊர்வன அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல வந்து சொரசொரப்பான முட்கள் அப்படி இல்லைன்னா செதில்கள் வந்து காணப்படும். சுவாசம் வந்து கம்ப்ளீட்டா நுரையீரல்னால மட்டும்தான் இது சுவாசிக்கும். இதயத்தில் 3 அறைகள் இருக்கும். ஆனா எக்ஸப்ஷனலா இந்த ரெப்டைல்ஸ்ல முதலை மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா 4 அறைகள் இருக்கும். பொதுவா 4 அறைன்றது பாலூட்டிகள்ல மட்டும்தான் இருக்கும். அதுல ரெப்டைல்ஸ்ல ஊர்வனவிலேயே
4 அறைகளை கொண்ட ஒரு உயிரினம் எது அப்படின்னா எக்ஸப்ஷனலா முதலை அப்படின்னு சொல்லி. இதோட முட்டைகள் வந்து தடித்த ஓடுடைய முட்டைகளாக இருக்கும். அடுத்தது பரப்பன. முதுகெலும்பிகள்ல பறவைகள் தான் என்ன அப்படின்னா முதல்ல தோன்றிய வெப்ப ரத்த பிராணி. அடுத்தது இது பறக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நிமேட்டிக் போன்ஸ் பேரு இதோட போன்ஸ். இதுக்குள்ள போன்ல வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹாலோவா இருக்கும். இதுக்குள்ளார வந்து எலும்புகள் வந்து நம்ம எலும்பு மாதிரி இருக்காது, உள்ளார ஹாலோவா இருக்கும். அதனாலதான் அந்த ஏர் இதனாலதான் அது என்ன பண்ணுதுன்னா அடர்த்தி குறைந்து பறக்கக்கூடிய நிலைக்கு மாறு. பறக்கிறது ஈஸியா இருக்கு. இப்ப நம்மளால பறக்க முடியலன்னா அதுதான். உடல் வந்து தலை, கழுத்து, உடல், வால் அப்படின்னு 4 பகுதிகள் இருக்கு. இதோட உடல் வந்து இறகுகளால மூடப்பட்டிருக்கும். முன்னங்கால்கள் வந்து இறக்கைகளாக மாறி இருக்கு. எப்பவுமே 4 கால் ஆம்பிபியன்ஸ்ல பார்த்திருப்போம். அதுல முன்னங்கால் வந்து இதுக்கு இறக்கையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையீரல் மூலம் வந்து சுவாசம் நடைபெறுகிறது. எலும்புகள் வந்து மென்மையா இருக்கும். எலும்புகள் நல்ல என்ன இருக்கும்னா காற்று அறைகள், அதாவது அது ஹாலோவா காத்து நிரம்பி இருக்கு. அதான் நிமேட்டிக் போன் அப்படின்னு பேரு. இது வந்து கால்சியம் மிகுந்த ஓடு, அதாவது பறவைகளுடைய முட்டையில வந்து கால்சியத்தினாலான ஓடு காணப்படும். அடுத்து வந்து தொடர்ந்து மேலும் தெரிந்து வருவாங்கல தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை மரகத புறா. அடுத்தது பாலூட்டிகள். பாலூட்டிகள் அப்படிங்கிறது வெப்பரத்த விலங்குகள். இதோட உடல் வந்து ரோமங்களால போர்த்தப்பட்டிருக்கும். இப்ப நம்ம பார்த்ததோட முதுகு நான் உள்ளவைய வந்து என்ன பண்றாங்கன்னா 3ஆ பிரிக்கிறாங்க. வால் முதுகு நாணி, தலை முதுகு நாணி, முதுகெலும்பி அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த முதுகெலும்பிகளை 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தாடை அற்ற, இன்னொன்னு தாடை உள்ள. மீன்கள்ல இருந்து தாடை உள்ளது வரும், அதுக்கு முன்னாடி தாடையற்ற உயிரினங்கள்லாம் வரும். தாடையற்ற உயிரினம் வந்து வட்ட வாயுடவை மட்டும்தான் வந்து தாடையற்ற விலங்குகள். மீன்கள்ல இருந்து மத்த எல்லாமே 5 குரூப், மொத்தம் 6 குரூப் தொகுதி முதுகெலும்பிகள்ல. இந்த 6 குரூப்லயும் வந்து வட்டவாயுடைய மட்டும் தாடையற்ற விலங்குகள். மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள் இது எல்லாமே என்ன அப்படின்னா தாடை உள்ள விலங்குகள். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா வியர்வை சுரப்பிகளும் எண்ணெய் சுரப்பிகளுக்கும் இதுக்கு உடல்ல உண்டு. இதோட ஸ்பெஷல் இது என்ன அப்படின்னா பால் சுரப்பி. இதுல தலை, கழுத்து, வயிறு, வால் அப்படின்னு சொல்லி 4 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. பாலூட்டும் சுரப்பிகள் வந்து பெண் உயிரிகள்ல இருக்கும். இதுல இன்னொன்று என்னன்னா பின்னான்னு சொல்லக்கூடிய வெளிக்காது மடல். இது வந்து இதுல வந்து சிறப்பு பண்ணுது. பாலூட்டிகள்லதான் இந்த வெளிக்காது மடல் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது முட்டையிட்டு பாலூட்டக்கூடிய விலங்கு வந்து பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா இது குட்டிகளை ஈனக்கூடியது. குட்டியிட்டு பாலூட்டக்கூடிய விலங்கினங்கள். இது வந்து பிளசண்டான்னு சொல்லக்கூடிய தாய் சேய் இணைப்பு திசுவின் வழியாக அதான் வந்து சிறப்பம்சம். அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த உணவு இது வந்து கடத்தப்படும். அடுத்தது இருக்கிறதுலயே பெரிய பாலூட்டி அப்படின்னா நீலத்திமிங்கலம். அவ்வளவுதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு வகைப்பாட்டியல்ல இது மட்டும்தான் இருக்கு. இதோட இந்த வகைப்பாட்டியல் வந்து இந்த கிளாஸ் வேலை இல்லை. செவன்த்துக்கு அப்புறம் 8th, இது 9th இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து டீடைல் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய அட்டை முயல்ல கொடுத்துருக்காங்க. இல்ல முயல்ல வந்து நான் என்ன சொல்ல ஹெட்ரோடான்ட் வகையை சார்ந்தது முயல். ஹெட்ரோடான்ட் அப்படின்னா நம்மளுமே ஹெட்ரோடான்ட் தான். 4 வகையான பல்லுல இருக்கு. கோரைப்பல், வெட்டும் பல், கடவாய்ப்பல், முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான பல்லுகள் இருக்கும். ஸோ அது வந்து ஹெட்ரோடான்ட்.
ஆஹ் அதுல வந்து என்னன்னா கோரைப்பல் வந்து எதுக்கு இருக்காது அப்படின்னா முயலுக்கு இருக்காது. அந்த வெட்டும் பற்களுக்கும் முன்கடவாய் பல்லுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு வந்து டயஸ்டீமா அப்படின்றது முயல்ல இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆஹ் அதோட பல் வாய்ப்பாடு வந்து 2033/1023 அதான் வந்து அதோட பல் வாய்ப்பாடு. இன்வெர்டி முதுகு எலும்பிகள் தான் இங்க இருக்கு. முதுகு எலும்பிகளை 3 தொகுதிகளா பிரிக்கிறோம். வால் முதுகுநாணி, தலை முதுகுநாணி, முதுகெலும்பிகள். வால் முதுகுநாணிக்கு எக்ஸாம்பிள் வந்து அசிடியன். தலை முதுகுநாணிக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆம்பியாக்சிஸ். இந்த முதுகெலும்பிகள் மேலும் 2 பிரிவு, தாடை அற்றது, தாடை உள்ளது. தாடை அற்றதுக்கு வட்ட வாயுடையன, லேம்பரேன்னு சொல்லக்கூடிய பொருட்கள். அடுத்தது தாடை உள்ளதுக்கு வந்து மீன் தான் 5 குரூப் இருக்கு. மீன், இருவாழ்வி, ஊர்வன, பரப்பன, பாலூட்டி. மீனுக்கு எடுத்துக்காட்டு நிறைய மீன் தெரியும் நமக்கு. இருவாழ்விகள் தவளை, தேரை. ஊர்வனுக்கு பல்லி, பாம்பு, முதலை, எல்லாமே டைனோசர் எல்லாமே ஊர்வன வகுப்பை சார்ந்ததுதான். இருக்கிறதுலயே சைவமா வெஜிடேரியனா இருக்கக்கூடிய ஊர்வன எதுன்னா டைனோசர். டைனோசர்லயே 2மே இருக்கு. 2 உணவூட்ட முறை, அனைத்துண்ணியும் இருக்கு, தாவர உண்ணியும் இருக்கு. ஆனா மிகப்பெரிய தாவர உண்ணி அப்படிங்கிறது டைனோசர் தான். அடுத்தது பரப்பன. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் தெரியும். நம்ம கூட ஒரு இதுல 6th பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு செல் வந்து நெருப்பு கோழியினுடைய முட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாலூட்டிகளுக்கு முயல், மனிதன், நீலத்திமிங்கிலம். ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துவோம் அதனுடைய கட்டமைப்பு நிலையை வச்சு. அடுத்தது வந்து சமச்சீர் தன்மையை பொறுத்து ஆர சமச்சீரா, இருபக்க சமச்சீரா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறோம். இருபக்க சமச்சீர்ல வந்து உடல் உறுப்புகள் வந்து மைய அச்சிற்கு இருபுறம், அதாவது 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கலாம். ஆர சமச்சீர்ல எப்படி வெட்டினீங்கன்னாலும் அதை வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கணும். அடுத்தது உடற்குழிங்கிறது வந்து ஒரு திரவத்தினால் நிரம்பிய ஒரு துளை. இதுல வந்து அதாவது செரிமான பகுதிக்கு வெளியில இருக்கக்கூடிய திரவத்தினால் நிரம்பிய ஒரு பகுதி தான் உடற்குழி அப்படிங்கிறது. முதுகு நான் இல்லாத விலங்கு முதுகு நாணற்றவைன்னு சொல்றாங்க. அடுத்தது முதுகு நான் உள்ள விலங்குகளை முதுகு நான் உள்ளவை, இதெல்லாம் முதுகெலும்பிகள் அப்படின்னு. முதுகெலும்பிகளினுடைய முன்னோடி வந்து முன் முதுகு நான் உள்ள. இந்த மெட்டாமெரிசம்ன்றதுதான் இந்த வலைதசை புழுக்களில் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, வலைதசை புழுக்கள். இதுல இதோட முக்கியமானது என்னன்னா மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் நான் ஏற்கனவே சொன்னல, அட்டையை பத்தி சொல்லிருந்தேன். ஒரே மாதிரியான கண்டங்கள் தொடர்ச்சியா திரும்ப திரும்ப வர்றது, அதான் மெட்டாமெரிசம்.